இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் இந்த தவக்காலத்திலே தவ முயற்சிகளின் வழியாக நாம் அனைவரும் பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம். இறைவன் நம்முடைய வாழ்விற்கு தேவையான காரியங்களை இதன் வழியாக நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். எனவே இறைவனுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்திலே நாம் அதிகமாக கேட்கக்கூடிய வார்த்தை அல்லது ஒரு காரியம் என்னவென்றால் மனமாற்றம். இந்த மனமாற்றம் என்கின்ற இந்த வார்த்தை நம் அனைவருக்கும் புதியது அல்ல, நமக்கு தெரிந்தது தான். மனமாற்றம் என்கின்ற அந்த நிலை என்ன என்பது நமக்கு தெரியும். எப்பொழுது மனம் மாறுவது? சபை உரையாளர் நூலிலே நாம் வாசிக்கின்றோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லுகிறார். அதுபோல மனமாற்றத்திற்கும் ஒரு காலம் இருக்கிறதா என்றால் இல்லை. மனமாற்றம் என்பது நாம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடியது. அந்த மனமாற்றம் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நடைபெற வேண்டும். மனமாற்றத்திற்கு என்று காலமில்லை. பிறகு எதற்காக இந்த தவக்காலத்திலே மனமாற வேண்டும் என்கின்ற அந்த சொல்லாடல் அடிக்கடி சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது என்றால், இந்த தவக்காலத்திலாவது அதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக திரு அவை நமக்கு வகுத்து கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆக மனமாற்றம் என்கின்ற இந்த வார்த்தையை கிரேக்க மொழியிலே நாம் பார்க்கின்ற பொழுது மெட்டனோயா என்று அழைக்கிறார்கள். சேஞ்ச் ஆஃப் ஹார்ட், அதாவது நம்முடைய மனம், நம்முடைய வாழ்வு மாற்றம் பெற வேண்டும். நம்முடைய மனதிலே, நம்முடைய வாழ்விலே மாற்றம் நிகழ வேண்டும். இதுதான் அந்த வார்த்தைக்கான பொருளாக இருக்கிறது. ஆக பாவத்திற்காக மனம் வருந்தி பாவ சங்கீர்த்தனம் செய்வதோடு நம்முடைய மனமாற்றம் முடிவதில்லை. மீண்டும் அப்பாவ வழிக்கு நாம் செல்லாமல் அப்பாவத்திலிருந்து மீண்டு நம்முடைய வாழ்வை வாழ நாம் தொடங்குகின்றோமே. தீய வழிகளிலிருந்து விடுபட்டு கடவுளுக்கு ஏற்ற முறையிலே நம்முடைய வாழ்வை வாழ தொடங்குகின்றோமே, அங்குதான் மனமாற்றம் முழுமை பெறுகிறது. அன்புக்குரியவர்களே, இதை நம்முடைய வாழ்விலே நாம் உணர வேண்டும். ஆக இந்த மனமாற்றம் யாரால் நிகழும்? எப்படி நிகழும்? நம்முடைய சொந்த முயற்சிகளால் நிகழுமா? நாம் தவ முயற்சிகளை ஏறெடுத்து கொண்டு இருக்கின்றோமே, அதனால் நம்முடைய வாழ்விலே மனமாற்றம் நிகழுமா என்றால், அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அருளால் தான் அந்த காரியம் நடைபெறுகிறது. ஆண்டவருடைய குரலை நம்முடைய வாழ்விலே கேட்க தொடங்குகின்ற பொழுதுதான் மனமாற்றம் நிகழ்கிறது. ஹென்றி நியூவன் என்ற எழுத்தாளர் இப்படி சொல்லுகிறார்: நம் உள்ளத்தில் ஒலிக்கும் கடவுளின் குரலை கேட்பதால் மட்டுமே நாம் மனமாற்றம் அடைய முடியும். அதுதான் சுதந்திரமான மகிழ்வான வாழ்வை வாழ உந்தி தள்ளுகிறது என்று அவர் சொல்லுகிறார். ஆக நம்முடைய உள்ளத்தில் பேசக்கூடிய கடவுளுடைய குரலுக்கு செவிமடுப்பது தான் மனமாற்றம். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், நினிவே நகரத்து மக்கள் யோனா கூறிய செய்தியை கேட்கிறார்கள். அவர் என்னதான் சொல்ல வருகிறார் என்பதை அவர்கள் கேட்கிறார்கள். அது கடவுளுடைய செய்தியாக இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். அந்த கேட்கக்கூடிய நிலையும் உணரக்கூடிய நிலையும் தான் அவர்களை அந்த பாப வாழ்விலிருந்து வெளிவருவதற்கு உந்து சக்தியாக இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, ஆக அவர்கள் பாப அறிக்கை செய்கிறார்கள், பல முயற்சிகளை அவர்கள் எடுக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். யோனா 3வது அதிகாரம் 5வது வசனத்தில், நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி, ஆக யோனா கூறிய செய்தி கடவுளுடைய செய்தி என்று அவர்கள் உணர்கிறார்கள், நம்புகிறார்கள். எல்லாரும் நோன்பு இருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். அன்புக்குரியவர்களே, இதுதான் மனமாற்றம் பெற வேண்டும் என்கின்ற அந்த ஆசைக்கான வழிகள். ஆக முதலிலே கடவுளுடைய குரலை அவர்கள் கேட்டு தாங்கள் என்ன காரியம் செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அதை செய்து கடவுளோடு ஒப்புரவாகிறார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே ஆண்டவருடைய செயல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இறுதி வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 3வது அதிகாரம் 10வது வசனம், கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார்.
அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். ஆக அவர்கள் பாவ செய்யக்கூடிய நிலையை உணர்கிறார்கள். உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள். தீய வழிகளிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சியை எடுக்கிறார்கள். அந்த முயற்சியை ஆண்டவர் பார்க்கிறார். ஆக நாம் பாவம் செய்கின்றோம் என்கின்ற நிலையிலிருந்து அந்த பாவம் செய்யக்கூடிய நிலையிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளை ஏறெடுக்கின்ற பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய அருளை அபரிமிதமாக பொழிந்து நம்முடைய வாழ்வை செழிக்க செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ரோமருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தில் பவுலடியா சொல்லுகிறார், பாவம் பெருகிய இடத்துல அருள் பொங்கி வழிகிறது என்று. ஆக கடவுளுடைய அருள் எல்லா மானிடருக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, அபரிமிதமாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எதற்காக? அவர்கள் மனம் மாறி கடவுளுடைய அருளை உணர்ந்து கடவுளுக்கு ஏற்ற முறையிலே தங்களுடைய வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக அந்த அருள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எவர் ஒருவர் பாவத்தை உணர்ந்து அந்த பாவ செயல்களிலிருந்து தன்னுடைய வாழ்வை கடவுளுக்கு ஏற்ற முறையிலே அமைத்துக்கொள்ள விரும்புகிறாரோ அவர்தான் கடவுளுடைய அருளை உணர்ந்து கொள்ள முடியும், கடவுளுடைய இரக்கத்தை உணர்ந்து கொள்ள முடியும். வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் மனமாற்றம் பெற முடியும். ஆக மனமாற்றம் என்றால் என்ன? கடவுள் நம் உள்ளத்தை தொடுவதுதான் மனமாற்றம். அவருடைய அன்பை ஆண்டவர் உணர வைப்பதுதான் மனமாற்றம். நம்முடைய பாவ நிலையை அறிய செய்வதுதான் மனமாற்றம். ஆக இந்த காரியத்தை கடவுள் செய்கிறார். கடவுள் தான் முதல் படி எடுத்து வைக்கிறார், நாம் அவரை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக. அதை தான் நம்முடைய விவிலியத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் முதல் படி எடுத்து வைத்து தன்னுடைய மக்களை அவர் மீட்டுக் கொள்ளுகிறார். அத்தகைய ஒரு செயலை தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். ஆக நினிவே நகரத்து மக்கள் யூத மக்கள் அல்ல, இஸ்ராயல் இனத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் பிற இனத்தைச் சேர்ந்தவர்கள். இருந்த பொழுதிலும் அவர்களும் தன்னுடைய அன்பையும் அருளையும் இரக்கத்தை உணர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அவர்களுக்காக யோனாவை அனுப்புகிறார் என்று பார்க்கின்றோம். ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு விடுக்கக்கூடிய செய்தி இதுதான், நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பும் இதுதான், மனமாற்றம். நாம் மனமாற்றம் அடைந்தவர்களாக ஆண்டவரை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பை இன்றைய வாசகங்களின் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் என்று பார்க்கின்றோம். ஆக நாம் மனமாற்றத்தை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கின்றோமா? அந்த மனமாற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 காரியங்கள் செய்ய வேண்டும். 1, நம் பாவங்களை நாம் உணர வேண்டும். 2, கடவுளின் குரலை நாம் கேட்க வேண்டும். நம்முடைய பாவங்களை உணர வேண்டும். நான் பாவி என்கின்ற அந்த மனநிலை நம்மிலே இருக்க வேண்டும். நான் என்ன பாவம் செய்து கொண்டு இருக்கிறேன் என்பதையும் நாம் உணர வேண்டும். அன்புக்குரியவர்களே, அவற்றை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டுவிடக்கூடிய பயணத்தில் தான் நம்முடைய மனமாற்றம் நிகழ்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆனால் இதை விடுத்து நான் என்ன பாவம் செய்தேன், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பாவம் செய்யலையா, நான் மட்டும் பாவம் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று ஏன் சொல்லுகிறீர்கள் என்கின்ற அந்த மனநிலை நம்மளை உருவாகுமேயானால் நாம் மனமாற்றத்திற்கு நம்முடைய வாழ்வை கடவுளுக்கு ஏற்ற முறையிலே அமைத்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். மனமாற்றத்திற்கு நம்முடைய மனதை நாம் எடுத்து செல்லவில்லை என்ற அர்த்தம். மனம் மாற நாம் விரும்பவில்லை என்ற அர்த்தம். ஆக இந்த தவக்காலத்தில் நாம் முதலிலே நான் பாவி என்கின்ற மனநிலையோடு நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், கடவுள் தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்பி இந்த உலகை அவர் மீட்கிறார். ஆக இந்த உலகம் பாவத்தில் மூழ்கி இருக்கிறது. கடவுள் தன்னுடைய மகனை அனுப்பி அந்த பாவ நிலையிலிருந்து மனிதர்களை மீட்கிறார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆக நாம் பாவ நிலையில் தான் இருக்கின்றோம். அந்த பாவ நிலையை உணர்கின்ற பொழுது மனமாற்றம் பிறக்கிறது. ஆண்டவருடைய அருளால் நாம் நிரப்பப்படுகின்றோம் என்பதை நாம் உணர்கிறோம். 2வதாக கடவுளின் குரலை நாம் கேட்க வேண்டும். பாவங்களை நம்மிடமிருந்து அகற்றினால்தான்
கடவுளுடைய குரலை நாம் கேட்க முடியும். ஆக கடவுள் என்பவர் தூய்மையானவர். அந்த தூய்மையானவருடைய குரலை நாம் கேட்பதற்கு நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்வு தூய்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணம், நம்முடைய சொல் தூய்மையாக இருக்க வேண்டும். ஆக எல்லா நிலைகளிலும் நாம் தூய்மையாக இருக்கின்ற பொழுதுதான் கடவுளுடைய குரல் நமக்கு தெளிவாக கேட்கும். இதுதான் கடவுளுடைய குரல் என்பதை நம்மால் உணர முடியும். ரோமைக்கு எழுதிய திருமுகத்தில் நாம் வாசிக்கின்றோம், பவுலடியார் மிக அருமையாக சொல்லுகிறார், இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக, அப்பொழுது எது நல்லது, எது உகந்தது, எது கடவுளுக்கு பிரியமானது என்பதையெல்லாம் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். ஆக கடவுளை நோக்கி நாம் செல்ல வேண்டும், கடவுளுடைய குரலை கேட்க வேண்டும் என்றால் முதல் படி என்ன? பாவங்களிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். ஆக அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய குரலை கேட்பது என்றால் என்ன? கடவுளுடைய குரலை கேட்பது என்றால் அவருடைய அன்பை, அவருடைய அருளை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய உடனிருப்பை உணர்வதுதான் கடவுளுடைய குரலை கேட்பது. நீ செல்லக்கூடிய பயணம் சரியான பயணம், நீ சென்று கொண்டு கொடுக்கக்கூடிய வாழ்வு சரியான வாழ்வு என்பதை ஒவ்வொரு நாளும் நமக்கு அறிவுறுத்தி கொண்டு இருக்கக்கூடியவர் ஆண்டவர். அவருடைய குரலுக்கு நாம் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்க, அவருடைய குரலை கேட்டு நம்முடைய வாழ்வை இயக்க பழக வேண்டும். அன்புக்குரியவர்களே, அவரை விட்டு பிரிந்து நம்மளால் எதுவும் செய்ய இயலாது. நம்முடைய திறமையோ, நம்முடைய பணமோ, நம்முடைய பதவியோ, நாம் இந்த உலகத்தில் எது மகிழ்ச்சி கொடுக்கிறது என்று அலைந்து தெரிந்து அதை பெற்றுக்கொண்டு இருக்கின்றோமே, அவையோ நம்முடைய வாழ்வில் நிரந்தரம் அல்ல, கடவுள்தான் நிரந்தரம். எனவே நம்முடைய வாழ்வில் பாவங்களிலிருந்து விடுபட்டு கடவுளுடைய குரலுக்கு செவிமடுத்து மனமாற்றத்தை நோக்கி பயணித்து ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் அவருடைய உடனிருப்பையும் உணர்ந்து கொள்ள இறைவன் அருள் புரிய இந்த பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்.